ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ராமச்சந்திரன் குடும்பத்தோடு உங்கள் கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ அங்கே அன்னதானம் கொடுத்துட்ருக்கவும் ஒருத்தர் ராகவிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கிறாங்க. இதனால கண்மணி கோவப்பட்டு அவரை போட்டு அடிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா கண்மணி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதுக்கு பிறகு நாங்கள் இந்த ஊரை விட்டு போகிறது வரைக்கும் நீங்கள் என் கண்ணிலே பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டவும் அவங்களும் பயந்துட்டு ஓடிடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா விஜி அவங்க அம்மாவிட்ட பார்த்து அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அம்மா, நம்ம போட்ட திட்டப்படி அந்த ராகவை ஏதாவது அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரிக்கு பண்ணணுமா, ஆனால் கண்மணி இந்த மாதிரிக்கு நடந்துக்கிட்டா அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லவும் அப்போ விஜயோட அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க, கண்மணி தான் உனக்கு சாதகமாக இருந்துட்டு இருக்கான்னு சொன்னேன், ஆனால் இப்போ என்னென்னா இந்த மாதிரிக்கு பண்ணியிருக்கிறாள், அப்போ உண்மையிலேயே அவன் நம்மகிட்ட நடிச்சிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா அவள் அப்படிலாம் நடிக்கிற மாதிரிக்கு தெரியல, ஆனால் எதுக்காக இப்படி நடந்துக்கிட்டான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா வீராவும் மாறனும் வாராங்க. ஐயோ, வீராவும் மாறனும் வாராங்கம்மா, சரி நீங்கள் இருந்து போ அப்படின்னு சொல்லவும் உடனே விஜயோட அம்மாவும் அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. அப்போ வீரா கேட்டுட்டு இருக்கிறாங்க, யாருக்கிட்ட நீ உள்ள பேசிட்டு இருந்த அப்படிங்கும்போது, யாருக்கிட்ட இந்த ஊரில் உள்ளவங்ககிட்ட தான் கோயிலை பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமாளிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா கண்மணியை தான் காட்டுறாங்க. அப்போ விஜய் கண்மணி கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆமாம் எதுக்குக்கா இந்த மாதிரிக்கு நீங்கள் ராகவர்கிட்ட அவங்க பிரச்சனை பண்ணும்போது எதுக்காக அப்படி தடுத்து நிறுத்துனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ கண்மணி கேட்குறாங்க, என்ன விஜய் இதெல்லாம் நீ போட்ட திட்டம் தானான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாக்கா நான் போட்ட திட்டம் தான், அந்த ராமச்சந்திரன் குடும்பத்தை எப்படியாவது அவமானப்படுத்தணும்னு சொல்லி தான் நான் தான் அந்த மாதிரி திட்டம் போட்டு அப்படிங்கவோ, நீ இப்படி திட்டம் போட்டியே அதை நீ என்கிட்ட சொல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது, சரிதாங்க அப்படியே அவமானப்படுத்தினாலும் நீங்கள் எதுக்காக சப்போர்ட் பண்ணி போனீங்க அப்படின்னு சொல்லும்போது, எங்க பாரு அப்படி போனனால தான் எல்லாருமே என்கிட்ட எவ்வளோ அக்கறையோட பாசத்தோடு இருந்துட்டாங்க, அப்படி மட்டும் நான் பண்ணலைன்னா பாரு புருஷனை இந்த மாதிரிக்கு திட்டிகிட்டு இருக்கிறா, இவ பார்த்துட்டு இருக்காளன்னு சொல்லிட்டு என்னை இந்த மாதிரிக்குள்ள தப்பாக பேசுவாங்க, இப்போ பாரு என் மேலே எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்துருச்சுல்ல, அது மட்டும் இல்லாமல் ராகம் நான் இப்படி நடந்துக்கிட்டனால அவன் இன்னும் என்னை கூடுதலாகவே நம்புவான் அப்படின்னு சொல்லவும் உடனே விஜய் சொல்கிறாங்க, அக்கா நான் உங்களை என்னமோ நினச்சேன், ஆனால் இந்த மாதிரிலாம் நீங்கள் திட்டம் போடுவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது, எங்கள் பாரு விஜய் இந்த கோயிலில் என்ன பண்ணினாலும் சரிதான், நீ அதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிடணும் உன்னுடைய பிளான் அப்படின்னு சொல்லவும், சரிக்கா அடுத்து நான் என்ன பிளான் பண்ணாலும் உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறது அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்து பார்த்தோம்னா கண்மணி நினைக்கிறாங்க, என்கிட்டயும் உன் வேலையை காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும் அடுத்துங்க வள்ளியை தான் காட்டுறாங்க. வள்ளி ராகவிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரிதாண்டா, உன்னை ஒருத்தன் திட்டுனான்னு சொன்னதுமே கண்மணிக்கு வந்ததே பாரு கோவம், அவள் உன் மேலே எவ்வளோ பாசத்தோடு இருக்கிறான்னு நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனாலும் கண்மணி முன்னாடி மாதிரிக்கெலாம் கிடையாது, இப்போ ரொம்பவே அவளுடைய குணம் மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போது உடனே கண்மணி இங்கே வராங்க. அப்போ ராகு கண்மணியை பார்க்குறாங்க, ஆமா கண்மணி உனக்கு என் மேலே எவ்வளோ பாசம், என்னை ஒருத்தன் இந்த மாதிரிக்கு தப்பாக பேசுனான்னு சொன்னதுமே உனக்கு அம்புட்டு கோவம் வந்துருச்சு அப்படிங்கும்போது பின்ன கோவம் வராதா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்மணி சொல்லவும் அப்போ வள்ளி சொல்கிறாங்க, எப்படியோ கண்மணி முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ ரொம்பவே அவன் மாறிட்டா, இப்படியே நம்ம குடும்பத்தில் ஒவ்வொருத்தராக சந்தோஷமாக எல்லாரும் இருந்தாலே எனக்கு அது போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா விஜய் தன்னுடைய அம்மாவை தான் பார்க்குறாங்க. அம்மா அந்த கண்மணி கிட்ட நான் பேசினம்மா, அப்போ தான் தெரிஞ்சிச்சு கண்மணி நம்மளோட பெரிய ஜகஜால கில்லாடியாக இருக்கிறாமா அப்படிங்கும்போது, என்னாச்சுடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜயோட அம்மா கேட்கவும் உடனே கண்மணியை பற்றி அவங்க சொல்கிறாங்க, அவள் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நல்லவ போல நடிச்சுக்கிட்டு இருக்காமா அப்படின்னு சொல்லவும், ஓஹோ அதுதான் இந்த மாதிரிலாம் அவன் பண்ணிட்டு இருக்காளா அப்படிங்கும்போது, நானும் என்னுடைய திட்டத்தை கண்மணிகிட்ட சொல்லாமல் விட்டுட்டேன், அதனால கூட இந்த மாதிரிக்கு இதாக நடந்திருக்கலாம், நான் அடுத்து நம்ம என்ன பிளான் பண்ணாலும் சரி தான் கண்மணிகிட்ட நம்ம சொல்லிடணுமா அப்படிங்கவும் உடனே விஜயோட அம்மா கேட்குறாங்க, இங்கே பாருடி ஆனாலும் கண்மணி மேலே நீ முழுசாக நம்பிக்கை வைக்காத, எப்பவும் அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்க அப்படிங்கும்போது, ஐயோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுமா, உண்மையை சொல்லப்போனால் நம்மளை விடையும் இந்த குடும்பத்தார் மேலே அவதாம ரொம்பவே கோவத்தில் இருக்கிறா, தன்னுடைய அண்ணனுடைய நிலைமைக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக அவதாம மும்முரமாக இறங்கி இருக்கிறான்னு சொல்லவும், அப்படியாடி அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட அம்மாவும் கேட்குறாங்க. சரிம்மா அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ விஜயோட அம்மா ஒரு பிளானை சொல்கிறாங்க. என்னம்மா அந்த பிளான் சூப்பராக இருக்குமா, இப்படி மட்டும் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக இந்த ராமச்சந்திரன் குடும்பம் எல்லாருமே ஊர்க்காரவங்க முன்னாடி அசிங்கப்பட்டு போவாங்கம்மா அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா கண்மணியை தான் காட்டுறாங்க. அப்போ கண்மணி விஜய் கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன விஜய் அடுத்ததான் என்ன பிளான் அப்படின்னு சொல்லும் போது விஜய் அந்த பிளானை சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே கண்மணி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஓஹோ ஊர்க்காரங்க முன்னாடி இப்படி இது குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறியா, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி பார்த்தோம்னா வீரா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இதை கிட்டதுமே வீரா அதிர்ச்சி அடைகிறாங்க, இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதுக்காக அவள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காளா, அவளை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா கோயிலில் பூஜையெல்லாம் ஆரம்பிக்க போகிறாங்க போலுக்கு. அப்போ ராமச்சந்திரன் குடும்பத்துக்கு அவங்க முதல் உரிமை கொடுக்குறாங்க, அதாவது முதல் மரியாதை கொடுக்குறாங்க, அதனால அவங்க எல்லாரையும் முன்னாடி நிற்க வைக்கவும் அப்போ திடீர்னு பார்த்தோம்னா
அவங்க வீரா சாமி வந்த மாதிரிக்கு ஆட ஆரம்பிச்சிருந்தாங்க. வீராவுக்கு திடீர்னு சாமி வந்து ஆட ஆரம்பிச்சதுமே உடனே வந்து விஜய் நினைக்கிறாங்க, இந்த இடத்துல வச்சு நம்ம இவ்வளோ அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கோம் இந்த குடும்பத்தை. ஆனால் திடீர்னு என்ன வீராவுக்கு சாமி வந்து ஆடிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வீரா பார்த்தோம்னா அவங்க சாமி முன்னாடி ஒரு சவுக்கடி வச்சிருக்கிறாங்க, ஒரு சாட்டையடியை அதை எடுக்கிறாங்க. எடுத்ததுமே அவங்க அப்படியே சொல்லட்டிட்டு பார்த்தோம்னா விஜய்க்கு பலார்னு அவங்க கொடுக்கவும் இதை பார்த்துட்டு கண்மணி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. விஜய் என்னன்னா ஐயோ என்ன விட்டுருன்னு சொல்லிக்கிட்டு அவங்க அலற ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்துட்டு மாறன் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இவளுக்கு நல்லாவே 2 கூடு அப்பந்தான் இவ திருந்துவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா வீரா வந்து அப்படியே வந்து சாமி வந்து மலையாறின மாதிரிக்கு அப்படியே கீழே விழுந்துருந்தாங்க. உடனே என்னாச்சு ஆத்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் போகவும் உடனே மாறன் வந்து என்ன வீரா உனக்கு சாமி வந்து எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது உடனே வீரா வந்து அப்படியே கண்முழிக்கிற மாதிரிக்கு பார்க்குறாங்க. எல்லாம் திட்டம்தான்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும், சாமி வந்த மாதிரிக்கு ஆடிட்டு விஜய் நல்லா வெளுத்து வாங்கிட்டு போலுக்கு அப்படின்னு சொல்லவும் விஜய் உடனே மாறா உனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கும்போது ஒரு எனக்கு தெரியாதா என்ன, உன்னை பற்றி எனக்கெல்லாம் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா விஜய் வந்து ஐயோன்னு சொல்லிட்டு இருக்கமோ உடனே வள்ளி வந்து என்ன விஜய் என்ன தப்பு பண்ணுனேன்னு தெரியலையே, ஆத்தா கோவம் வந்து ஒன்னெல்லாம் போட்டு வெளுத்து வாங்கியிருக்கிற அப்படின்னு சொல்லவும் ஊர்க்காரங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன ராமச்சந்திர ஐயா உங்க மருமகளை போட்டு ஆத்தா இப்படி வெளுன்னு வெளுத்து வாங்கியிருக்கிறா, தப்பு பண்ணனாதான் இந்த மாதிரிக்கு ஆத்தா தண்டனை கொடுப்பா, உங்க மருமக என்ன தப்பு பண்ணான்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது உடனே ராமச்சந்திரனும் வந்து விஜயை பார்க்குறாங்க, நான் என்னமும் தப்பு பண்ணவே இல்லை, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணினாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு விஜய் வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்கே ராமச்சந்திரனை தான் காட்டுறாங்க. அப்போ ஊர்க்காரங்களாம் சொல்றாங்க, ராமச்சந்திரா நீ தான் எத்தனை நாளாக அங்கே இருப்ப, இந்த ஊரில் வந்து நீ செட்டில் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ராமச்சந்திரன் சொல்றாங்க, ஆமா நானும் அந்த முடிவில் தான் இருக்கிறேன், என் பசங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுத்தி கொடுத்துட்டு நான் அந்த ஊரில் தான் வந்து நான் செட்டில் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியோ மாறன் இப்போ புதுசாக வந்து ஒரு கடையை ஆரம்பிச்சிருக்கான், அதே மாதிரிக்கு ராகும் வந்து நான் வச்சுருந்த கதையை அவன் தான் இப்போ நடத்திக்கிட்டு வாரான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரிக்கு கார்த்திக்கும் வந்து ஒரு நல்லபடியான ஒரு இதை ஏற்படுத்தி கொடுத்துட்டோம்னா எனக்குள்ள கடமை எல்லாமே முடிஞ்சு போயிடும், அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நான் செட்டில் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க விஜயை தான் காட்டுறாங்க. விஜய் வந்து ரொம்பவே வீராமல கோவத்தோடு இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க